நரேந்திராவின் வெற்றி, நரேந்திரா சக்சஸ். இவர்தான் நரேந்திரகுமார் சாஹூ. நரேந்திரன் கடந்த 2 வருடங்களாக பிரபல சானிட்டரிவேர் நிறுவனமான ஜாக்வாரில் சேவை தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி வருகிறார். அவர் சத்தீஸ்கரின் பிலாஸ்பூர் கிளைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பத்தில் மாதம் 8000 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்த நரேந்திரன் தனது கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பால் மாதம் 18,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். தனது கிராமத்தில் கொத்தனாராக வேலை செய்த நரேந்திரன் எப்படி இந்த நிலையை அடைந்தார் என்று பார்ப்போம். சத்தீஸ்கர் மாநிலம் முகேலி மாவட்டத்தில் உள்ள பிர்கோனி கிராமத்தில் நரேந்திரன் வாழ்ந்து வந்தார். கிராமத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் விவசாயம் அல்லது உடல் உழைப்புகளில் ஈடுபடுகின்றனர். நரேந்திரன் தனது படிப்புடன் வீட்டு செலவுகளுக்கு உதவுவதற்காக கிராமத்தில் சிறு சிறு வேலைகளையும் செய்து வந்தார். मैं 12वीं पास करने के बाद 2 साल गांव में बेरोजगार बैठा था। मेरे एक दोस्त ने बताया प्रथम पेश प्लम्बिंग सेंटर के बारे में। वहां उन्होंने कोर्स किया था। उसके बाद सन 2019 अक्टूबर मंथ में मैं वहां प्रथम पेश सेंटर में ज्वाइनिंग किया। वहां ज्वाइनिंग के दौरान हमें रहने खाने की निःशुल्क सुविधा दी जाती है। कोर्स के दौरान प्लम्बिंग उपकरण, रिपेयरिंग, फिटिंग आदि सुरक्षा के साथ सिखाया गया। इसके अलावा बेसिक कंप्यूटर पर्सनालिटी डेवलपमेंट भी सिखाया जाता है। कोर्स ख़त्म होते ही जैगवार कंपनी में मेरा सर्विस टेक्नीशियन के पद पर सिलेक्शन हुआ। சானிட்டரி ஃபிட்டிங்குகளில் பிழை ஏற்பட்டால் வாடிக்கையாளர்கள் நிறுவனத்திடம் புகார் அளிக்கின்றனர். ஜாக்வார் நிறுவனம் மொபைல் ஆப் மூலம் நரேந்திராவுக்கு பழுது பார்க்கும் பணிக்கான அழைப்புகளை ஒதுக்குகிறது. அவர் தனது வீட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அழைப்புகளை சென்று கவனிக்க வேண்டும். ஆரம்பத்தில் நரேந்திரா அழைப்புகளுக்கு செல்ல மிதிவண்டியில் பயணம் செய்து வந்தார். பின்னர் பணியில் சேர்ந்த 6 மாதங்களுக்கு பிறகு அவர் வங்கி கடன் வாங்கி ஒரு மிதிவண்டியை வாங்கினார். हर 6 महीने में हमारे जैगवार कंपनी की तरफ से अपडेटेड ट्रेनिंग होता है। जिस इलाके में मैं रहता हूँ उस इलाके में अगर कोई नया सर्विस पर्सन आता है तो उसको मैं ट्रेनिंग देता हूँ। நரேந்திராவின் தந்தை கட்டுமான துறையில் தொழிலாளியாக வேலை செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியே வசிக்கிறார். அவரது தாயார் ஒரு இல்லத்தரசி. நரேந்திரனுக்கு 3 சகோதரிகள் உள்ளனர். पहली बहुत दिक्कत जात रही से मोर बेटा छोटे रही से था काम नहीं करत रही था। अब ना मोर बेटा बड़े हो गए है कमावत है तब मोर कोई तकलीफ नहीं है। मोर बड़े बेटी की शादी में खर्चा करीस मोर नरेंद्र और छोटे बेटी मन के पढ़ाई लिखाई पर तक खर्चा करी। தற்போது நரேந்திரன் தனது வேலையுடன் உயிரியலில் பிஎஸ்சி படிப்பையும் படித்து வருகிறார். அப்படியானால் பிரதமின் கோர்ஸ் மூலம் நரேந்திரன் மற்றும் அவன் குடும்பத்தின் வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக மாறியது என்று பார்த்தீர்களா? இது போன்ற மகிழ்ச்சி உங்கள் வாழ்விலும் வரலாம். வாருங்கள், பிரதமுடன் கைகோருங்கள்.